கனவுல வந்து சொல்லியிருப்பார், நீ அப்படி கோவில் கட்டினீன்னா இந்த கோவிலுக்கு வழிபடுற மக்களுக்கு காசியில் போய் தீர்த்தமான புண்ணியம் கிடைக்கும், திருப்பதிக்கு போன புண்ணியம் கிடைக்கும், அப்படிலாம் சொல்லியிருப்பார். தெய்வத்தின் விருப்பத்தில் ஆலயம் எழுப்பினார்கள். இன்றைக்கி கலெக்டர் பெர்மிஷன் கொடுத்தா தான் கோயில் கட்ட முடியும். நம்ம கோயிலில் நாம் போய் வெள்ளை அடிக்கிறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும். நம்ம கோயிலில் நாம் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும். நம்ம கோயில் உண்டியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவன் யார்ட்டையும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்டியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கவர்மெண்ட் நம்மகிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கனிமொழி அக்கா கேட்டாங்களே, திருப்பதி சக்தி வாய்ந்த கடவுள்னா எதுக்கு திருப்பதி கோயில் உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் கூட மேடைகளில் சொன்னேன், முன்னாலெல்லாம் போடலைக்கா, இப்போ திமுக காரெல்லாம் கோயிலுக்கு போகிறதுனால, நிறைய திமுக காரன் கோயிலுக்கு போகிறதுனால உண்டியலுக்கும் போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி நாங்கள்லாம் கோயிலுக்கு போனால் சாமியை தானக்கா பார்க்குறோம், நீங்கள் போனால் ஏக்கா உண்டியலை பார்த்துட்டு வரீங்க தெரியலையே, சந்தேகமாக இருக்குது. அப்படி எதையுமே நம்ம கண்ட்ரோல் இல்லையே. இந்துக்கள் கோவில்கள் இந்துக்கள் கையில் இல்லை, இந்துக்களுடைய கோவில் நிலங்கள் நம்ம கையில் இல்லை, கோவில் வருமானத்தை நிர்வகிக்கிறது அரசாங்கம். மசூதிலையும் சர்ச்சிலையும் அரசாங்கம் தலையிடாது. மசூதி நிர்வாகம் முஸ்லீம்கள்கிட்ட இருக்கும், சர்ச்சோட நிர்வாகம் கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்கும். நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம், மதிக்கிறோம், சரிதான். அது அந்தந்த மதத்தினுடைய நிர்வாகம் அந்தந்த மதத்துக்காரங்கிட்ட தான் இருக்கணும். அப்போ இந்துக்கள் கோவிலில் மாத்திரம் அரசாங்கத்துக்கு என்னையா வேலை? எப்படி மசூதியில் அரசாங்கம் தலையிடுறது இல்லையோ, சர்ச்சில் அரசாங்கம் தலையிடுறதோ, இந்து கோவிலிலும் அரசாங்கத்திற்கு வேலை இல்லை, வெளியில் போன்னு சொல்கிறோம். அதுதான் இந்து சக்தி. புரியுதா உங்களுக்கு? கோயிலுக்கு மாத்திரம் போயிட்டேன், இப்போ அர்ச்சனை பண்ணேன், நைவேத்தியம் பண்ணேன், பிரசாதம் வச்சேன், பொங்க வச்சேன், பூசை வச்சேன், பண்ணிக்கோ. ஆனால் நாளைக்கு கோயில் இருக்கணும்ல. நீ கோயிலுக்கு பொங்க வைக்கிற, அவன் கோயிலே இல்லை பொங்க வச்சிடறான். அடுத்த தலைமுறை வந்து உன் பிள்ளை, உன் பேரன் பேத்தி, உன் கொள்ளு பேரெல்லாம் வந்து பொங்கல் வைக்கணும்ல நாளைக்கு இந்த கோயிலில். அன்னைக்கு கோயில் இருக்குமான்னு தெரியலையே, சாமி இருக்குமான்னு தெரியல, சாமியை தூக்கிட்டு போயிடுறான், எங்கேயோ கொண்டு போய் வைக்கிறான். நரேந்திர மோடி மாத்திரம் இந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலிருந்து மாத்திரம் காணாமல் போன நூற்றுக்கணக்கான விக்கிரகங்களை திரும்ப கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்பதை இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய நடராஜர் சிலை எங்கேயோ பிரான்ஸில் ஜெர்மனியிலிருந்தெல்லாம் கொண்டு கேட்டு வாங்கியது, எங்கள் ஊர்லேருந்து திருடு போனது, இதை நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாதெல்லாம் கேட்டு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. எங்கே போனாலும் நம்ம நாட்டினுடைய சுவாமியினுடைய விக்கிரகங்கள் எங்கே இருந்தாலும் அதை திரும்பி கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி தான் சத்ரபதி சிவாஜியினுடைய புலி நகம் வந்திருக்கு போன மாதம். அது இது வரைக்கும் லண்டனில் இருந்துச்சு, அதை கேட்டு வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். இது எங்கள் மகாராஜா சத்ரபதி சிவாஜி அவர் பயன்படுத்தின புலி நகம், அதை வச்சு தான் அஃப்சல் கானை கொன்னார். அது எங்களுக்கு ப்ரெஸ்டிஜியஸ் சிம்பிள், கௌரவம் கொடுக்கணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறார். அதுதான் இந்து சக்தி. பக்திக்கு சக்திக்கு அதுதாங்க வித்தியாசம். நான் நல்லா இருக்கணும் மாத்திரம் யோசிச்சிங்கன்னா பக்தி. நாம நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயம் நீடித்து நிலை பெற்று தர்மத்தை காப்பாற்ற இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது இந்து சக்தி. அதற்கான வேலைகளில் தீர்மானத்தில் நம்ம போகணும். இந்த விழிப்புணர்வை உருவாக்கணும். நாம் இதை மக்களுக்கு சொல்லணும். நாகப்பட்டினம் போனீங்கன்னா ஏன்னா இந்த வருஷம் நெல் விளைச்சல்லாம் எப்படின்னா இருக்கும் அப்படி கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தெரியல தம்பி, மேட்டூர் டேமில் எப்படி நிறையுது, எத்தனை அடி தண்ணி வருதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. அவர் சொல்வார் 120 அடி தண்ணி தேங்கி நின்னால் நெல் போடலாமான்னு முடிவு பண்ணுவார். இல்லை இந்த வருஷம் மழை இல்லைங்க, 90 அடி தான் இருக்குது மேட்டூர் டேமில் தண்ணி, அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. இப்போ பத்திரிகையில் எழுதுகிறான், இம்முறை 2 முறை மேட்டூர் அணை நீர்மட்டம் ததும்பி வழிந்து திறந்து விடப்பட்டதுனால நெல் சாகுபடி பரப்பளவு அதிகமாகிறது அப்படின்னு பத்திரிகையில் போட்டிருக்கான். அப்போது ஒரு விவசாயி எதை வைத்து கொண்டு நெல் பயிரிடுவதா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறான்? மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டத்தை வச்சு தான் முடிவு பண்ணுறான். அதே தான் அரசியல். ஒரு அரசியல்வாதி எதை வைத்து கொண்டு இந்துக்களை மதிப்பான்? ஒரு நீதிமன்றம் எதை வைத்து கொண்டு தீர்ப்பு எழுதும்? ஒரு பத்திரிகைக்காரன் எதை வைத்து கொண்டு பத்திரிகையில் எழுதுவான்? இந்துக்களினுடைய உணர்வு மட்டத்தை வைத்து கொண்டு தான் அவன் தீர்மானிப்பான். இந்துக்களுக்கு என்ன உணர்வு மட்டம் இருக்கு? அட இதை எழுதுனா பிரச்சனை ஆயிருமியா, இது எழுதுனா பிரச்சனை ஆயிடும். ஒரு சின்ன ஊர்ல முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை, கிறிஸ்தவருக்கு ஒரு பிரச்சனை, அந்த அதிகாரி ஏதோ அந்த மசூதி விஷயத்திலோ சர்ச்சு விஷயத்திலையோ ஒரு தவறான முடிவு எடுத்துட்டார்.
மறுநாள் காலையில் 500 பேர் போய் நிற்கிறான் அந்த ஆஃபீஸரை கெரோ பண்ணி. உங்கள் பக்கம் நியாயம் இல்லைன்னு வாதாடுறான். அதிகாரி பயப்படுறாரு, காவல் நிலையம் பயப்படுது. தனக்கு வேண்டியதை சரி செய்து கொண்டு போக முடியுது அவங்களால. ஏன்னா உணர்வுள்ள சமுதாயம். நமக்கு ஒரு ஆபத்து வருகிறதுன்னு தெரியுது அவங்களுக்கு, உணர்வு இருக்குது அவங்களுக்கு. நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை, யாரும் போகிறதில்லை. பிறகு எப்படி அந்த இன்ஸ்பெக்டர் இந்துக்களுக்கு மத உணர்வு வலிக்குதுன்னு அவர் ஏன் நினைக்க போகிறாரு?